வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நைட் ரொட்டீன் விலாக் தான். நான் வேலைக்கு போயிட்டு என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 7:30 போல் தான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு பிரிஞ்சியும் சிக்கன் தொக்கும் தான் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். அதில் மீதி கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதில் நைட்டுக்கா கறி குழம்பு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன். டின்னருக்கு தேவையான குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாளாக துவைச்ச துணியை மடிக்கவே இல்லை. பெட்டு மேலே ரொம்ப அசிங்கமாக கிடக்குது. சரி, அதையும் மடித்து வைக்கணும். குழம்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற வேலைலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங்கே துணியை ஊற வச்சுட்டேன். சரி, துணியை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஊற வச்சா தான் கொஞ்சமாவது அழுக்கு போகும். அதனால் காலையிலேயே ஊற வச்சுட்டு போயிட்டேன். போட்டு ஊற்றி துணியை போட்டு விட்டால் அது பாட்டுக்கும் ஒரு சைடு ஓடிட்டுருக்கோம். நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே இல்லையா, அதனால் நான் எதிர்பார்க்காதது எனக்கு பூ கொடுத்தாங்க. உண்மையாலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம கேட்கும்போது நம்ம கேட்டு வாங்குறத வேறு, கேட்காம கிடைக்கிறப்போ அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது மாதிரி தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கேட்காமலே கிடச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டு மேலே அந்த துணியெல்லாம் மடித்து எடுத்து அந்த ப்ளேஸில் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். என் பொண்ணு இருக்கா. என் பொண்ணு எந்த வேலையும் செய்ய மாட்டாள். எனக்கு தான் வேலை கொடுப்பேன் எக்ஸ்ட்ரா. நானே செஞ்சிடுவேன். அவகிட்ட சொல்லி ஒவ்வொரு வேலையும் வாங்கணும். சரி, நம்மளே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நானே எல்லாமே அந்த ப்ளேஸில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழம்பு செஞ்சேன், சிக்கன் குழம்பு. அதில் ஒரு சொதப்பல் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, சைடில் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பெட்டு ஃபுல்லாக அது கலைஞ்சிருந்தனால பெட்டு துணியெல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். குழம்புல என்ன சொதப்பல் பண்ணிட்டேன்னா, சோம்பு போடுறதுக்கு பதிலாக சீரகத்தை போட்டுட்டேன். அதனால் குழம்பு டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடுச்சு. சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, போய் துணி முடிஞ்சிச்சு. துணி எடுத்து காய வச்சுட்டேன். எப்பவுமே குழம்பு செஞ்சுட்டா அதை சாப்பிட்டு உடனே நல்லாயிருக்கான்னு 10 வாட்டி கேட்டுட்ருப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் குழம்பு நல்லாயிருக்கான்னு கேட்டேன். பசங்க பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு அதுக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய விலாக் முடிய போகுது. சரி, குழம்பெல்லாம் மாற்றி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னால் முடிஞ்ச வீடியோவை நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக பாருங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் மட்டும் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். அது ஒன்று வரும்போது ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.